Hi guys, welcome to Cheeky Chica. IPL gives you more than what you bargained for. That's what Titan I Plus does for you. நீங்க ஒரு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கிடைக்கும். எப்படின்னா buy one and get one free on Titan and Fast Track Max. Visit Titan I Plus. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா Dear viewers, Titan I Plus உங்க எல்லாம் தெரியும். டைட்டன்னா செம்ம கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு buy one get one ஃப்ரீலாம் இருக்கு அவங்க ஆஃபர்ஸ்ல. ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரேம்ஸ், செம்ம ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ், லென்சஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். டாடா ப்ராடக்ட் உங்களாம் சொல்லவே வேணாம். எவ்வளவு லீடர்ஸ் இன் ஐகார் இண்டஸ்ட்ரி. டைட்டன் ஐகார், டைட்டன் ஐ பிளஸ் போங்க, கண்ணெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்ல என்ன மாதிரி கலர்லாம் வாங்கிக்கோங்க, புது புது ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. எவ்ரிடே நான் ஒரு ஃப்ரேம் புதுசா போடணும், ரெண்டு கொஞ்சம் ஷார்ட்லி கவலைப்படாதீங்க. Yeah, Chica, Mumbai Indians stalling Punjab Kings ஒரு ஸ்டேஜ்ல சாம்பியன்ஸ் எலெக்ட் இவங்க தானா அகைன் ஆர்சிபி vs பஞ்சாப் ஃபைனல்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது their fate of going into the top 4 is no longer in their hands. ஏன்னா இந்த மேட்ச் தோத்ததுனால there is a possibility they can miss out on the top 4. பட் பஞ்சாப் கிங்ஸ் 5th consecutive loss, 200 அடிச்சாங்க சீக்கா. உங்களோட ஃபேவரட் ஷார்துல் தாக்கூர் 4 விக்கெட் பாருங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் தென் நாட் இனஃப். திலக் வர்மா ஷோயிங் ஹிஸ் கிளாஸ். ஜஸ்பிரீத் பும்ரா நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் கேப்டன் பண்ணணும்னு. நிஜமாவே அவங்க கேட்ட கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. அப்பா மும்பை இந்தியன்ஸ் கலக்கிட்டேங்கயா. ஸோ பும்ராவோட கேப்டன்சில முதல் விக்டரி அவங்களுக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ், வாட் இஸ் ராங் வித் தெம் சீக்கா? First and foremost, Tilak Verma played a blinder. Congrats to Tilak Verma. Again, ஒரு difficult situation வந்தா, in all fairness, fantastic ஆனா, சூப்பர்பா ஆனா. He said the way he plays, நீ first ball இந்த 4 அப்படின்னா first ball ஒரு 4 போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிழிச்சு தான் நான் போட்டேன். 6 6s 6 4 75 நோட. அவன் ஃபாஸ்ட் பாலர் ஸ்வீப் பண்ணிக்கிற மாதிரி அடிக்கிறான். நான் கவலையப்படாம அடிக்கிறான். அவன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எங்க போட்டாலும் அடிக்கிறான். ஸ்ட்ரெயிட்ல விட்டாம பாரு. பாட்லட்லயும் சரி, அந்த யான் மார்க்கோ யான்சன் லாஸ்ட் பால்னு அவன் தட் இஸ் 19th ஓவர் லாஸ்ட் பால் அச்சா பால் ஸ்ட்ரெயிட்ல ஒண்ணு இவன் போட்டு செமையா அடிக்கிறான். எனக்கு என்ன புரியலன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வந்து போலிங் மாறு, அந்த பாட்லெட் கீட்லெட் கூட்லெட் எல்லாம் வானாண்டா எடுத்துடாமலாம் அவங்க ஆடிட்டு இருக்காது. இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் ஆடலாண்டா அவங்க. அண்ட் மார்க்கோ யான்சன் வருஷம் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். அண்ட் அகைன் சி செஹல் bowled so brilliantly first 3 overs. அப்பவே முடிச்சு இன்னும் ஒரு ஓவர் அப்பவே கொண்டு முடிச்சிடணும். He would have saved அந்த ஓவர் 25 ரன்ஸ் போயிடுச்சு. 16th ஓவர் போய் யாராவது கொண்டு வந்துருவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு, சேவல் கொண்டு வருவாங்களா? நீங்க சொன்ன மாதிரி அப்படியே முடிச்சிருக்கலாம் இந்த ஸ்பெல். பாருங்க அந்த 103 அவங்க 13th ஓவர் 14th ஓவர் அப்பவே முடிச்சிடும். 15th ஓவர் ஆக்சுவலா போட்டுருவாங்க. அவனை 16th ஓவர் கொடுத்தாங்க. அந்த அந்த ஒரு பிரேக் இருக்கு 13th ஓவருக்கு அப்புறம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் பிரேக் இருக்கு, அதுல முடிச்சிடும். 14th 50th ஓவர் போலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 129ல அங்கே நேரம் அடிச்சாங்க போறாங்க. 16th ஓவர் போட்டான், அங்கதான் நிறைய போச்சு எனக்கு. அங்கதான் ப்ராப்ளம். அங்க அந்த ஓவரே ஒரு 20 ரன்ஸ் போயிட்டு உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சேகர் வாஸ் கெட்டிங் விக்கெட்ஸ் அண்ட் they were struggling to play சேகர். பாருங்க dear viewers, they were struggling. அந்த இவனுக்கு பேட்டிங்கே வரல. அவன் பேருனா இருக்கானே, அவன் பேர் ரதர்ஃபர்டுன்னு. 4 ரன்ஸ் 9 ரன்ஸ் 5 ரன்ஸ் 5 ரன்ஸ் 8 ரன்ஸ் அங்கதான் சோக் பண்ணாங்க. ஆக்சுவலா அங்கதான் பயங்கரமா திடீர்னு ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல சேல் தப்பு பண்ணிட்டாங்க. அகைன் ஸ்ரேயஸ் ஐயர் மேக்கிங் திஸ் மிஸ்டேக் ஆஃப் ராங் டைம் பிரிங்கிங் சேல். அப்பவே முடிச்சிருக்கணும். 13th 14th ஓவரே முடிச்சிருக்கணும் ஆக்சுவலா. 14th மேக்ஸிமம். 16th ஓவர் கொண்டு என்ன ஆச்சு, அவங்க they had to go for it and they got those 20 runs in that goal. But I thought சொல்லு. பட் இன்னைக்கு சி திலக் வர்மாவோட கால்குலேஷன் சூப்பர்னு எனக்கு தோணுச்சு சீக்கா. தி கால்குலேட்டட் ரியலி வெல். எஸ், அந்த மேபி அந்த ஒரு எரர் நீங்க சொல்லலாம். பட் இன் ஆல் ஆனஸ்டி he wasn't supported really well. அந்த மிடில் ஃபேஸ்ல வந்து சேல் ஒரு நல்ல ஓவர் போட்டா அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஓவர் வந்துடும். திலக் வர்மால என்ன எனக்கு இந்த நாக்ல இல்ல, he had டோட்டல் கண்ட்ரோல் சீக்கா. என்னமோ இந்த நாக் வந்து எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, எனக்கு தெரியும் எப்படி முடிக்கணும்னு. ஒரு விண்டேஜ் எம்எஸ் தோனி பாக்குற மாதிரி இருந்தது. என்னடா இவன் ஹாசிலே ஆல net 3 overs 50 to win. Where haven't we seen this before in Dharamshala? 3 overs 50 to win. அதே மாதிரி துண்டா போய் சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் அவன்.
And most importantly, Chika, I was looking at the energy of the Mumbai Indians dressing room when they won. They were all so elated. Or a team that is not qualifying, that is out of the tournament, eliminated team, they were all celebrating. Really, there is something happened, Chika. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு வெறி நான் பார்க்க மாட்டேன். எங்க இந்த வெறி இருந்தது இவ்வளவு நாளா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில? அந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு எனக்கு. எங்க அந்த வெறி இருந்தது சீக்கா? ஏன் சடனா ஒரு வேற மாதிரி டீமா தெரியுறாங்க ஹர்திக் இல்லாத போது? பட் குட் கால் பை யூ லாஸ்ட் நைட். நீ சொன்ன பும்ரா வந்து ஷுவரா ஆடுவான், அவனா கேப்டனா போடணும் அப்படின்னா இட்ஸ் குட் கால். ஐ திங்க் பும்ரா கமிங் டு கேப்டன்சி இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் மூவ். நீ சொல்ற மாதிரி ஷார்துல் தாக்கூர் 4 விக்கெட் ஆடிய வியூவர்ஸ் பாருங்க. வியூவர்ஸ் அங்க போலிங் கார்டு பார்த்தா ஷார்துல் 2 விக்கெட் எடுப்பான், ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டும் இன்னொரு விக்கெட் எடுப்பான், டிங்கு எடுப்பான். செம்ம டெலிவரி ஆக்சுவலா. ஃபேண்டாஸ்டிக்கா போலிங் போட்டான். இன் ஆல் ஃபேர்னஸ் அந்த 2 டெலிவரிஸ் சூப்பர். அண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் தீபக் ஷா கடைசியில டல்லா போட ஆரம்பிச்சிட்டான். ஜஸ்பிரீத் பும்ரா அவன் brilliant. But ஷார்துல் தாக்கூர், I mean, he surprised everybody, and let me be very frank. All of us are surprised. I think he bowled a good line, good length. அவனோட limitations போடனா, stump to stump போடனா, let the batsman make mistakes. They made the mistakes that gave the wickets away. But Chika, you are not answering the main question. இதெல்லாம் okay, but you're not answering the main question. Mumbai Indians, why do they look like a different team? ஹர்திக் பாண்டியா இல்லாதபோது எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாரும் எஸ் எஸ் அந்த வின்னுக்கு அப்புறம் ஷூரா சண்டை நடந்துருக்கு. 100% ஏதோ தகராறு நடந்திருக்கு. டெஃபினட்டா there's a lighter moment. The team was ஒரு மாதிரி எல்லாம் சின்ன and எல்லாம் திருப்பி நல்லா ஒரு மாதிரி ஓவரால் பண்ணா. சூரியகுமார் அதை கூட ஆலியா நீங்க மேட்ச்ல. I mean, he also did not play the match for some reason, some personal reasons. He didn't play the match. But whatever it is, with the young side, that suddenly ஒரு கஷ்டம் was there. நீ சொல்ற மாதிரி ஷார்துல் தாக்கூர் வந்து போலிங் வைக்கிறான், தீபக் சஹர் நல்லா போலிங் போடுறான், அந்த ராஜேஷ் பவான் டீசன்ட் போலிங் போடுறான், எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. திலக் வர்மா வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்றான். ரிக்ரூட்டரும் போட்டு கீழ்ச்சி கொடுத்துறான் ஏர்லியான் போட்டு. ஓவரால் நீ சொல்ற மாதிரி the will to win, the will to succeed is the right word, not even win, the will to succeed. Even though they were down in the dumps, now they are down in the dumps, the will to succeed இருக்குல்ல, that is the key in cricket. அந்த எனர்ஜி கூட, அந்த எனர்ஜி வந்துட்டு. And அவன் bowlingல பார்த்தா கூட நீ பும்ரா பார்த்தா கூட சிரிச்சுனே இருந்தான். He was giving the confidence, lot of confidence to bowlers. And I thought Bumrah's captaincy made a huge difference to people like Deepak Chahar. நீ பாருங்க, I mean, and of course ஷார்துல் தாக்கூர், ஏன்னா கரெக்டா லைன்ல போடுறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்கடா, எல்லாரும் விக்கெட் எடுக்கிறாங்க இன்னைக்கு அந்த பசங்கலாம். இந்த ராஜேஷ் பவான் போடுறாங்க. என்ன டிஃபரன்ஸ்னால நான் பார்த்த டிஃபரன்ஸ் என்னன்னா, பும்ரா வந்து ஒரு bowler, ஒரு bowling captain. He would have put the strategy, and knowing Bumrah, he would have been like, the பாரு டிஃபென்சிவ் எல்லாம் போகாத, எனக்கு எவ்வளவு விக்கெட் எடுக்க முடியும் எடுத்து போ. ஷார்துல் தாக்கூர் 2 போல்ட் எடுத்து எவ்வளவு நாள் கேச்சு பாக்குறீங்க? அதுவே தெரியணும். he is bowled stump to stump. Bumrah has told him attack the stumps. அங்க போட்டு நீ 6 அடிச்சா கூட பரவாயில்ல, if he misses you have a chance to get a wicket. அதுதான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா கடியில டெஃபினட்டா நடக்கல. இதுதான் நான் வந்து I'm not pointing it out, but it surely looks like இல்ல எனக்கு more than cricket, the dressing room suddenly looks like போதுண்டா, இனிமே இவன் இல்ல, நம்ம இனிமே நல்லா பண்ணுவோம், அவன் இல்லாம தான் நல்லா இருக்கு. ஒரு சடனா ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் மாதிரி ஆயிடுச்சு. sad but it's true. That's sad. It's true. Sad, but there's a story in this, Chika. Never go back to your ex. That's a different point. But then sad but true. That's the whole thing. Another problem. That's sad. What is the problem? The atmosphere is not there. The lighter atmosphere, and everything again nothing goes. But Punjab, என்ன வேணா சொல்லுப்பா, அந்த ஓம் சாய் ஒமர் சாய் கடைசியில சார்ஜ் கொடுக்குறாங்க அவனுக்கு. பாவம் ஹஸ்பண்ட் ஒமர் சாய் எப்பயோ ஆடிக்கலாம். பார்ட்னர் கீட்லன்னா ஆடுறதுக்கு இந்த பையன் எப்பயோ ஆடிக்கலாம். ட்ரூ ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா அவன் அடிக்கலன்னா வச்சுக்கோ, அவன் மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோ, எண்டுல அந்த பசங்க 170 ஆல்அவுட் ஆயிருப்பாங்க, 180 ஆல்அவுட் ஆயிருப்பாங்க. ஆமா, பெரிய பாட்லெட் கீட்லெட் அது அடிச்சாலும் உமர் சாய் அடிச்சதுனால உண்டு. ஏன்னா இந்த பசங்க பஞ்சாப் பேட்டிங் நீ பார்த்தா ஒரு 100 for 1 in about 9-10 overs, கரெக்ட்? தேவர் 100 for 1 in 10 overs. அதுக்கப்புறம் கொட்டிங்கனா கட்சியில கம்ப்ளீட்டா. சடன்லி பார்த்தா ஸ்ரேயஸ் has not been scoring the last few games. Shashank Singh was a very consistent match winner for them the last few years. அவன் ஸ்கோர் பண்ணல. So the middle order is caving in for them. What should have been a 220 total for this? அவங்க 200 அடிக்கிறாங்க, எப்படியோ அடிச்சிருக்காங்க 200 தவிர்த்து. அவங்க பேட்டிங் இஸ் நாட் ஆல்சோ கிளிக்கிங் ப்ராப்பர்லி அட் ஆல். நீ ஒரு ஸ்டேஜ்ல but they're finding ways to score 200, Chika. Their biggest problem is their bowling, Chika. 3 overs 50 to win. அணி நீங்க சொல்லலாம் Chika. இந்த ஐபிஎல் நம்மளுக்கு கிளீனா காமிக்குது Chika. Bowling teams with good bowling are doing well.
see the top two teams, Gujarat Titans and RCB. ஏன் அவங்க நல்லா இருக்காங்க? ஏன்னா அவங்களோட bowling செம bowling. புவி அந்த சைடு ரபாடா. So Punjab doesn't have the bowling. ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜோக் என்ன தெரியுமா, இன்னைக்கு 3 bowler நல்லா bowling போட்டிருக்காங்க. நீ பஞ்சாப் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தா இவன் ஹர்ஷ்தீப் சிங் பிரில்லியண்டா bowling போட்டிருக்கான். ஓகே, அஸ்மத்துல்லா உமர் சாஹிப் பிரில்லியண்டா bowling போடுறான். 2 விக்கெட் வரை எடுக்கிறான் அவன் போட்டு. அங்க யுஜ்வேந்தர் சிங் அவுட்ஸ்டாண்டிங் bowling டுடே எக்ஸப்ட் ஃபார் 1 over, அவுட்ஸ்டாண்டிங் bowling. பட் அங்க பாரு, மார்க்கோ யான்சனையும் சரி, ஜேவியர் பாலட்டையும் சரி, அவங்க மேட்ச் 50 ரன் கொடுக்குறாங்க. நீ ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க மேட்ச் ஆல்மோஸ்ட் எவ்ரி இது வந்து லாகி ஃபர்கூசனே ஃபுல்லா ஆட வச்சிருக்கலாம் அவங்க பாட்லெட். அதான் சொல்ல வரேன், இதுக்கு லாகி ஃபர்கூசன் ஆடிக்கலாம் போட்டு. பாட்லெட் எல்லாம் வேஸ்ட், பாட்லெட் கீட்லெட் எல்லாம் ரொம்ப மட்டமான கிரிக்கெட்டர்ஸ். ஆஸ்திரேலியன் கோட்டால ஆடிட்டு இருக்காங்க, சும்மா ஆஸ்திரேலியன் கோட்டால சும்மா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கோ யான்சன் போட்டு என்னடா ஒரு இன்டர்நேஷனல் போலர், இவ்வளவு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது எல்லாம் போட்டு அவன் கையில கொடுக்கறனால அவன் தானே பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கணும் அவனுக்கு கரெக்டா. இன்னைக்கு மார்க்கோ யான்சன் இன்னைக்கு அவனை முடியாது பழகுறாங்க போட்டு அவனுக்கு. அண்ட் இன் ஆல் ஃபேர்னஸ், அவன் வில் ஜாக்ஸ், வில் ஜாக்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தி பிளேயிங் தி ஷாட்ஸ் சூப்பரா ஆடினான். வில் ஜாக்ஸ் ஆன ஒரு கேமியோ முடிச்சிட்டான். பட் கமிங் பேக் டு திலக் வர்மா, டியர்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ் ஐவ் சீன். அப்கோர்ஸ் குஜராத் டைட்டன்ஸோட செஞ்சுரி அடிச்சான். பட் இந்த மேட்ச்ல என்னன்னா, நீ அனி சொன்ன மாதிரி மேட் a very good point. அனி மேட் a good point. டேய் கவலைப்படாதீங்கடா, நான் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்ற ஒரு he looked very confident. He never looked like getting out. He never was fluttered at any given point of time. அந்த இவன் வந்து பால் சாப்பிட்டு ஒரு சைடுல ரத்தஃபோர்ட் பால் சாப்பிட்டு இருக்கும்போது கூட அவன் ரத்தஃபோர்ட் கிட்ட தான் பேசினே கரெக்டா ஆடி இருந்தான். he didn't make sure, he didn't try over. அவன் கரெக்டா he had the game under control. And he was waiting for one off from Will Jacks oda knock வந்து சம crucial knock. Will Jacks ரத்தஃபோர்ட் மாதிரி பால் சாப்பிட்டு இருந்தானா மேட்ச் ஓவர். Will Jacks வந்ததுல இருந்து டப்பு அடிச்சதுனால it made it very easy for Tilak Varma also in the end. Yeah, but then Ani, by the time they had won that match, by the time they were there, they knew they... Chika, 3 overs 50 to win. Enna by the time they had won the match, Will Jacks walk in பண்ணும்போது 3 overs 50, 4 overs 50. ஆமா, 3 overs 50 to win. காமிங்க ப்ரொடியூசர், காமிங்க அத பாருங்க. 173 for 4 எங்க, 151 for 4 எங்க கரெக்ட்டா? 149 for 3. அந்த 17th over 2 runs 4 விக்கெட், ஒரு விக்கெட். அப்பதான் Will Jacks walk in பண்ணான். பாருங்க அதுக்கப்புறம் 18, 19, 28, 22, 13 and 19, 56 of 20 deliveries. அதுல Will Jacks 25 of 10 deliveries. அதுதான் நான் சொன்னேன். Because he did not eat up balls, it made it very easy for Tilak Varma also. ரெண்டு பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்ல they had the game under control. அந்த ஃபர்ஸ்ட் 6 போன ப்ரோ ஃபைனல் ஓவர்ல. பட் இதனால பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க ப்ரொடியூசர், என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். Before going to the points table, producer, எனக்கு வந்து இந்த இவனோட வேகன் வீல் காமிச்சா நல்லா இருக்கும். எனக்கு திலக் வர்மா வேகன் வீல் இருந்தா நல்லா இருக்கும். பட் என்ன பாரு, அவன் பாருங்க அந்த ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட்லயே போட்டு பொழந்திருக்கான்டா. நீ ஸ்ட்ரெயிட் எல்லாம் அவளை அடிக்கல பாரு. ஒன் மிட் விக்கெட் பாரு, வெரி ஃபியூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாரு. அது எவ்வளவு ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் ஏரியாலே எவ்வளவு அடிச்சிருக்கா பாரு. அப்படின்னா அது என்ன பண்ணிருக்கான்னா, அந்த ஷார்ட்டர் பவுண்டரியை டார்கெட் பண்ணிருக்கான். இன்டெலிஜென்ட் ஆடிருக்கான், ஷார்ட் பவுண்டரியை டார்கெட் பண்ணிருக்கான். அண்ட் மீடியம் பேசஸா இருக்கட்டும், ஸ்பின்னரா இருக்கட்டும், எப்படி அலட்சியமா அடிக்கிறான் 6 அந்த ஏரியால. நீ ஐ டோன்ட் நோ ஹவ் டியர் வியூவர்ஸ் எப்படி அடிக்கிறான்னு தெரியல. ஸ்வீப் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் ஸ்பின்னர்ஸ், மீடியம் பேசஸ் அலட்சியமா இருக்கான். இங்கதான் அவனோட கிரேட்னஸ். அவன் ஸ்ட்ரென்த் காட்டிருக்கான். இஸ் நோ வாட்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் அண்ட் அக்கார்டிங்லி இஸ் பிளேயிங் டு ஸ்ட்ரென்த், which is the greatness of Tilak Varma's knock, and he is waiting for this balls. இந்த பசங்க அல்வா மாதிரி அங்க ஏர்போர்ட் இருந்தாங்க, கால் ஏர்போர்ட் தான் வந்தா அம்பூட்டி போட்டு அடிக்கிறான் போட்டாங்க. அவன் ஃபேவரட் ஷாட் பிக்கப் ஷாட் இல்லையா? நீ அவன் பிக்கப் ஷாட் ஃபேவரட் ஷாட் இல்லையா? அதாவது ஒத்துக்காம அங்கேயே கொடுக்குறாங்கடா அவனுக்கு, அங்கேயே போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவனுக்கு. End of the inning, we also have to not forget that Rickelton played a blinder in the beginning. ஒரு சைடுல ரோஹித் சர்மா கஷ்டப்பட்டு டியர் வியூவர்ஸ், அந்த கஷ்டப்படுற ஸ்டேஜ்ல போட்டு பொழுது போயிட்டான் ரிக்கல்டன். அதே மாதிரிக்கா நீ அவனால்தான் ஆக்சுவலா ஒரு லெவல்ல பார்த்தோன்னா, நீ அவங்க ரிக்கல்டன் கொடுத்த ஸ்டார்ட்னால தான் இவங்க அந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த ரன்ல இருந்தாங்க. பாரு நீ அங்க பாரு எப்படி பொழுதுட்டா பாரு. மூவிங் ஆன், பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரொடியூசர், இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் fate not in their hands. ஏன்னா இப்போ CSK or RR, if they win their game in hand, they go above Punjab and they go to 14. So பஞ்சாப் சான்ஸ் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் கூட சான்ஸே கிடையாது அவங்களுக்கு. மேத்தமேட்டிக்கலி நீங்க இப்ப கூட சொல்றேன் 15 qualifies. 15 can qualify. First of all, பஞ்சாப் குவாலிஃபை ஆகாது.
Again, I Punjab don't want to is go with the mathematics because you just delusional and you don't believe it. But yeah, I 15 don't can believe in qualify. mathematics because I go by luck. What Bunesh Kumar said. I don't go by analytics. They have to play RCB and LSG. சீக்கா that and all is okay சீக்கா. அதெல்லாம் வந்து நீங்க பிளேயரா இருக்கும்போது பேசலாம் சீக்கா. ஆனா நம்ம அனலைஸ் பண்ணும்போது you have to tell the viewers what is possible and what is not possible. நீ 15 is நீ அந்த அனாலிசிஸ்லாம் நீ பாத்துக்கோ. 15 வியர்ஸ் சான்ஸ் கிடையாது. வியர்ஸ் பஞ்சாப் குவாலிஃபை அது வியர்ஸ் பஞ்சாப் குவாலிஃபை ஆகிறதுக்கு இல்ல சீக்கா. 15 பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆகலாம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் ஆடி 2 மேட்ச் உதப்படலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் உதப்படலாம். They are not directly playing against each other. Punjab, Chennai and Rajasthan are not directly playing against each other. All the 3 teams are playing LSG. So அவங்களால ஒரு மேட்ச் வின் பண்ணி Punjab can win 1, lose 1. They'll go to 15. CSK can win 1 and lose 2. எல்லாம் பேசு. நீ எல்லாம் மேத்தமேட்டிக் போட்டுக்கோ. இதெல்லாம் போட்டுக்கோ. இதெல்லாம் நடக்க போட்டு கிடையாது. இது பேசுறதுக்கு நல்லா இருக்கு. இது அனலிட்டிக்ஸ்க்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே ஒன்னு பாக்கணும். கட் ஃபீல் ஒன்னு இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு இருக்கு. 15 திஸ் ஃபர்ஸ்ட் 15 வராது. அதுதான் சொல்ல வரேன். இந்த பசங்க 15 கூட ஒரு மாதிரி இந்த பசங்க 15 ஒரு மாதிரி தெரியும். அந்த மாதிரி பாட்டிங்க ஆடுறாங்க உங்களுக்கு. அந்த இந்த பசங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்க ஷுவரா ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஓதப்பட்டிருக்காங்க சீக்கா. இது ஐபிஎல் சீக்கா. அதுக்கு என்ன வந்து என்ன தோத்தா என்ன 14 மேட்ச் கண்டினியூஸா தோப்பாங்களான்னு தோத்துட்டாங்க. 5 மேட்ச் in a row. உங்களோட லா ஆஃப் ஆவரேஜஸ் படி ஒரு மேட்ச் வின் பண்ணும். எங்கயாவது ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க. 15 பாயிண்ட் வருவாங்க பஞ்சாப். ப்ராப்ளம் இந்த பசங்க போலிங்கே கிடையாது. யார் நான் தான் போய் போலிங் பண்ணணும். ஆஃப் ஸ்பின் பண்ணணும் அவங்களுக்கு. கடைசியில பார்த்து இதே ஸ்பின் போன மேட்ச் போட்டு வின் பண்ணிருப்பாங்களா? இன்னைக்கு நல்லா போட்டான். இவன் நல்லா இருக்கான். ஆக்சுவலா அவங்க என்ன மேட்ச் ஹர்பீத் பார் ஆக்சுவலா டீம்ல இருந்தான் 11ல. அந்த கடைசியில விஷ்ணு வினோத கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இம்பாக்ட் பேட்ஸ்மேனா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதர்வைஸ் ஹர்பீத் பார் would have played today. Okay. Anyway, big news. India A or the squad has been announced before we go to the CSK match. Vaibhav Suryavanshi has been given a chance in India A. Tilak Varma is captaining. Chika, the only thing I noticed in this squad is that there's only one guy from South. That is Tilak Varma, the captain. Entire South zone la inda ore player da Tilak Varma da. India A squad 3 ODIs. I was shocked that Sai Sudarshan was not considered for this, Chika. I am truly shocked that Sai Sudarshan was not considered for an India A berth, Chika. It is astonishing. Even yeah, okay, fine. Sai Sudarshan from Tamil Nadu. 1 second, Chika. Also, where's Devdutt Padikkal? எப்ப எங்க ஆடுறாங்க இது? இது வந்து ஆப்கானிஸ்தானே அண்ட் ஸ்ரீலங்காயோட ஆடுறாங்க ரைட் ஆஃப்டர் தி ஐபிஎல். எனக்கு புரியல. ஆயுஷ் பதோனி எங்க இருந்தா வந்தான்? அதுல தேவ்தத் படிக்கல் பேர் காணும் எங்கேயுமே. நீ சொல்ற மாதிரி சாய் சுதர்ஷன் பேர் எங்கேயுமே காணும். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு யஷ்தா கூட ஐயோ யுத்வீர் சிங் சவுத் ஜோன்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் தான் திலக் வர்மா. பேர்லாம் பாரு. யுத்வீர் சிங்ன்றீங்க, விப்ராஜ் நிகம்ன்றீங்க, யஷ்தா கூர்ன்றீங்க, ஐயோ ஆயுஷ் பத்வானின்றீங்க. இது என்ன டீம்? யார் செலக்ட் பண்ணிருக்காது? யாரும் அவங்களுக்கே போட்டுருந்தாங்களா டீம்? ஏதாவது புரியவே இல்ல. வைபவ் சூரியவன்ஷி obviously truly deserved. But Vaibhav Suryavanshi, Priyan Sharia, yeah, you can take an argument. But one day cricket, but ODI cricket la வந்து Sai Sudarshan and Devdutt Padikkal, the way they are batting, they are. In fact, Sai Sudarshan's last ODI innings was a 50 in South Africa, if I don't remember, if I can remember, 2024 la. I agree with you. எனக்கு ஒன்வே பண்ண செலக்ஷன் யஷ்தா கூர், யுத்வீர் சிங், விப்ராஜ் நிகம், ஆயுஷ் பத்வானி, ஐயோ இதெல்லாம் மட்டமான டீம். இது என்ன ஒரு டீம்னே தெரியல. நீ சொன்ன மாதிரி என்ன டீம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. இது உப்பு சப்பா. அதுவும் நீங்க ஆடுறது வந்து 1.5 டீம் ஆட போறீங்க. அங்க போய் ஆப்கானிஸ்தான் ஏன்றீங்க, இன்னும் ஸ்ரீலங்கா ஏன்றீங்க. அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாரும் போட்டு. அவன் நெக்ஸ்ட் வேற உள்ள தேர இங்க இன்னும் டீம் வந்துருவாங்க. விச் இஸ் நாட் ஃபேர். சாய் சுதர்ஷன் அட்ரஸே காணும். ஆளே அட்ரஸ் காணுமா அவனதுல? புரியவே இல்லை. I don't understand this logic sector. Sorry, okay, let's move on to the other important news, that is tomorrow's match. No Jamie Overton. CSK must win game against LSG. Not exactly a must win game. They need to win 2 out of 3. So ideal opportunity, Chika. LSG அடிக்கிறதுக்கு CSK ஒரு ரன்ல இருக்காங்க. They won 5 in a row. They just chased 200 plus. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ். பட் இந்த பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கும்போது யாரோ கண்ணு வச்சா மாதிரி
ஜேமி ஓவர்டனும் காலி. அவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. யார் எடுத்தாங்கன்னு கூட நான் பார்க்கல. ஏன்னா வந்து அவ்வளோ கடுப்புல இருந்தேன். இணையாது டியான் ஃபாரஸ்டர் யாருன்னு கூட தெரியல. இது எனக்கு சத்தியமா தெரியாது. நான் பண்ணல. சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கன்றான், ஃபாரஸ்டர்ன்றான், என்னன்னே தெரியும். எதுக்கு இவங்க எடுத்திருக்காங்கன்னு தெரியல. எதுக்கே அவங்களாம் புரியவே சரி, அது இல்லை. விடுங்க சீக்கா. அவங்க எடுத்துட்டாங்க. யாரோ இந்த டைம்ல ஆஃப் தி ஐபிஎல்ல யார் சீக்கா வருவாங்க 3 மேட்சுக்கு? உங்களுக்கு அது உங்களுக்கு பெரிய பிளேயர் யாரும் இருக்க மாட்டாங்க. 3 மேட்சஸ்க்கு உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். சோ இதுதான் எடுத்திருக்காங்க. அதை விடுங்க. யார் இப்ப லெவல்ல ஆட போறாங்க இப்போ ஹோவர்டனுக்கு பதிலா? ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆடணும் 11ல. வேற யாரும் ஆடுவா நீ 11ல? உனக்கு you need a pacer, man. Come on, you need because you're playing in Lucknow tomorrow. See, you don't forget you're playing in Lucknow, and Lucknow the ball is definitely good for fast bowlers, fast medium bowlers. So you will have to play for Spencer Johnson only. Who's the other choice? You tell me. Who are the other? Mukesh Chaudhary irukkan, Anshul Kamboj irukkan. Illana nee Gurjapneet Singh தைரியம் ஆடணும் 11ல. I don't mind going along with Gurjapneet Singh instead of Spencer Johnson. Let me be very frank. Gurjapneet has actually he's bowling. He's been in the team. He knows the whole conditions well. I think I'll go with Gurjapneet. Gurjapneet has the bounce. I'll go with Spencer Johnson. I'll go with Gurjapneet Singh. நான் ஸ்பென்சர் ஜான்சனோட போவேன். ஐடியல் கண்டிஷன்ஸ் லக்னோல கொஞ்சம் ஒரு கிராஸ் இருக்கும், கொஞ்சம் ரெட் சாயில் விக்கெட், யூ மைட் கெட் a little bit of bounce. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது give him the best conditions to go out there. You've taken him. He can clock 140 plus, so he has that space and bounce. He can surprise you. You never know. CSK has always done well with a tall left arm fast bowler. If you remember Dougie Bollinger, he was good for us, even though he was not a renowned T20 performer for Australia. இங்க வந்து அவன் கலக்கிருக்கான். ஐபிஎல்ல வந்து டகி பாலஞ்சர் கலக்கினான். ஐம் நாட் சேயிங் ஸ்பென்சர் ஜான்சன் தான் நெக்ஸ்ட் வந்து டகி பாலஞ்சரா இருப்பாருன்னு. பட் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை பண்ணனா இப்பதான் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான் ட்ரை பண்ண முடியும். ஐ திங்க் தே ஷுட் கோ வித் இது ஸ்பென்சர் ஜான்சன். நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்லி ஸ்பென்சர் ஜான்சன், பட் ஐ won't mind even Gurjapneet சொல்ல வந்தானே. அவன வேணா இம்பாக்ட் பிளேயரா both can play சீக்கா. both might play. ஆனா ரொம்ப too many left arm fast bowlers ஆயிடும். அது கரெக்ட். முகேஷ் சௌத்ரி வேற ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு அங்க. பட் என்னன்னா இப்போ உனக்கு போலிங்ல பார்த்து பேட்டிங் செட்ரா, நீ கவலைப்பட வேணாம். இவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். என்ன சஞ்சு சாம்சன் நம்பர் 4 ஆட போறாங்க. அதே கார்த்திக் சர்மாவா இல்லாட்டி I will send Brevis at number 4. Tomorrow's match I will send Brevis at number 4. ஏன்னா பேசி விக்கெட்ஸ் அங்கெல்லாம் பார்த்தா இந்த கார்த்திக் சர்மாக்கெல்லாம் வேலையே ஆகாது நாளைக்கு. அங்கெல்லாம் கார்த்திக் end of the day நான் உண்மையை சொல்றேன். நாளைக்கு I am still telling you team batting first will win tomorrow. I'm telling you one thing, because I still believe the team batting first is better tomorrow. Take it from me. Team chasing will win tomorrow. I still believe the team batting first will win tomorrow. ஏன்னா especially for the LSG பார்த்தோம்னா அவன் மார்ஷ் and இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே when they're chased, Marsh has not done very well for them. English also has not been a very good player when they're chasing. Both of them have scored only when they're batting first. புரியுதா உனக்கு? அதனால maybe yes, அதனால தான் சொல்றேன் CSK should bat first என்றேன். Chasing why they have not just done chase 200? Why would you not want to chase? Who? CSK. They just chase 200. They're ready to go. Ani, I'm not saying no, but I still believe that in that kind of wicket conditions, see, அவங்களுக்கு மோசன் கான் ஆட போறான் இல்லையான்னு தெரியாது. ஒரு பயங்கர இது இருக்கு, மர்மமா இருக்கு அவங்களுக்கு யார் ஆட போறாங்கன்னு. அவங்க அந்த 5th bowler, ஏன்னா அவங்க 5th bowler தத்திக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க இவனா போட கிழிச்சு கொடுத்துருவாங்க. அவனை போட்டு என்ன அந்த இவனா ராட்டி எல்லாம் போட கைட்டி கொடுத்துருவாங்க அவங்க. அதுக்கு அவங்க மணிமாறன் சிதார்த் ஆடலாம் LSG if they want to. ராட்டி நல்ல பவுலர் தான் சீக்கா. அவன் இந்த சீசன் கொஞ்சம் அடி வாங்கிருக்கான். நான் இந்த சீசன் பத்தி நீ பேச முடியும். நீ போன சீசன் பத்தி என்ன நீ பேச முடியும்? பிரயோஜனம் கிடையாது. அவங்கள பத்தி கவலை, LSG பத்தி கூட LSG பத்தி கவலை கிடையாதுன்னா அவங்களோட தான் நீங்க ஆட போறீங்க. புரியலையே. அந்த பையனை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்ல வரேன்ப்பா. அந்த பத்தி நான் கவலை கிடையாது. I still believe மணிமாறன் சிதார்த் from LSG point of view he is a better bowler for them in my opinion. Okay, அது தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க. Now coming back to CSK's point of view, Karthik Sharma should not bat at number 4. In my opinion, Karthik Sharma should not bat at number 4 for CSK. I believe tomorrow's match, Brevis is an ideal candidate to bat at number 4. நீ என்ன நினைக்கிற? Yeah, depending on the situation, யார் bowling போடுறாங்க. பட் இந்த விக்கெட்ல Brevis தான் ஐடியல் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் நீங்க கார்த்திக் சர்மா, சிவம் டூபே or சிவம் டூபே then கார்த்திக் சர்மா. பட் சிவம் டூபே 5 வேண்டாம் வரணும். நீ அவங்களுக்கு வந்து நான் என்ன ஒப்பீனியன் என்ன பண்ணுவாங்க, ஷபாஸ் அஹமத் கொண்டு வச்சு சிவம் தேவ கொண்டு வருவாங்க ஃபார் ஹிட்டிங் ஷபாஸ் அஹமத். ஏன்னா அவன் ஷோலா லெவல்ல ஆடுவான். அதே மாதிரி ப்ராபப்லி பிரசாந்த் வீர் வச்சுப்பாங்க டு ஹிட் அகைன் ஷபாஸ் அஹமத். பட் ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு.
That will be the பிரசாந்த் choice. வீர் எனக்கு தெரியல. பிரசாந்த் வீர் இம்பாக்ட் பிளேயர் தான் வருவாரு. பட் ரொம்ப லோவர் டவுன் தி ஆர்டர் தான் வருவார். ஐ டோன்ட் நோ வெதர் தட் டைம் ஷபாஸ் அவன் bowling போடுவாரா. பட் சிகாட், who's going to win tomorrow? CSK or LSG? நாளைக்கு மேட்ச் வந்து I tell you honestly, Ani, I still believe the toss is going to make a vital factor. Both the teams will like to chase. Let me be very honest with you. Both the teams will like to chase. But I still believe the team batting first will win tomorrow. My gut feel says I'm going by gut feel because team batting What do you second. think CSK are favorites? Ani, no, Ani, on this wicket 50-50. Ani. What? On this wicket, I go 50-50. I'll go 50-50 on this wicket. I was actually thinking CSK favorites in the match. அடிச்சிருவாங்க LSG. No. You're not getting my point. Because you're playing in Lucknow. வேற எதுவும் சொல்லலாம். Because you're playing in Lucknow. Of course, அவங்க பேட்டிங் கிளிக்கே ஆகல. இந்த இவங்கெல்லாம் அடிக்கிறதே நிக்லஸ் போலாம் அடிக்கிறதே கிடையாது. பட் அந்த விக்கெட் மிடில் ஆர்டர் அடிக்கவே இல்ல. டெவால் ப்ரூஸ் அடிக்கவே இல்ல. டூபே அடிக்கவே இல்ல. கார்த்திக் சர்மா பெரிய ப்ராப்ளமா இருக்கு. See, Ani, I'm looking at the wicket and saying 50-50 இருக்கலாம் இந்த கேம் எனக்கு தோணுது. I mean, while CSK look as favorites, நம்ம லிட்டரலா அந்த உர்வில் பட்டேல் அடிச்ச அடியில எஸ்கேப் ஆயிட்டோம். அவ்வளவுதான். Ani, in the wicket condition, they can trouble the CSK batsman. Let's put it that way. I mean, let's be very honest. Let's give the devil his due. I mean, suppose by any chance Shami sama line போடுறான். I mean, அவங்க எல்லாம் sama line போட்டான்னு வச்சுக்கோ. அவங்க லைன் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோ. They can be dangerous. They can pick up a few early wickets. அங்கதான் ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதுதான் சொல்றேன். அதனால 50-50 சொல்றேன். Same way, நம்ம பசங்க செமையா பலி போனா they can also pick up a few wickets. So that's why I'm giving 50-50. Okay, all right. Let's wait and see. I think CSK are slight favorites tomorrow. Wait பண்ணி பார்க்கலாம். But guys, before you go, don't forget to check out Titan. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.